முள்கிரீடம். முள்கிரீடம் சிறுகதை. வேண்டாம், அதெல்லாம் பிரசாத்துக்கு பிடிக்காது. கமலி கையில் வைத்திருந்த தட்டில் இருந்த கருப்பட்டியால் செய்த இனிப்பு உருண்டைகளைத்தான் வனஜா அப்படி கூறினாள். எனக்கு பிடிக்கும், நீ குடு சித்தி. பிரசாத் ஓடி வந்து 2 உருண்டைகளை எடுத்து சட்டை பாக்கெட்டில் அழுத்தி மேலும் 2 கையில் எடுத்துக்கொண்டு பின்பக்கம் மாட்டுத் தொழுவத்தில் கன்றுக்குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்த கமலியின் மகன் மாதவனிடம் ஓடினான். வனஜாவும் கமலியும் சகோதரிகள். வனஜாவின் கணவன் ரகுபதி கார் ஏஜென்சி கடையொன்றை மாநகரில் வைத்திருந்தான். கமலி தான் வாழ்க்கைப்பட்ட ஏழை விவசாய குடும்பத்தில் வெகு தூரத்தில் கிராமத்தில் ஓட்டு வீட்டில் வாழ்ந்தாள். ஒவ்வொரு விடுமுறைக்கும் வனஜா தன் கணவன் மற்றும் மகன் பிரசாத்துடன் கமலி வீட்டுக்கு வந்து விடுப்பு முடியும் வரை இருப்பாள். ரகுபதி மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு செல்வான். விடுப்பு முடியும் முன்தினம் வந்து கூட்டிச் செல்வான். அந்த நாட்களில் வனஜா தனக்கு அது ஒத்துக்கொள்ளாது, தன் மகனுக்கு இது ஒத்துக்கொள்ளாது என்று கமலியின் கிராமத்து வாழ்வை மட்டம் தட்டும் விதத்தில் பேசுவதும் நடந்து கொள்வதும் வருத்தமாக இருப்பினும் தன் அக்காதானே என்று பொறுத்து கொண்டாள். இருப்பினும் தன்னால் இயன்ற அளவு வனஜா குடும்பத்தை நன்கு பாசத்துடன் கவனித்தாள் கமலி. பிரசாத்தும் மாதவனும் கூட நண்பர்கள் போல் சேர்ந்தே இருப்பார்கள். 1000 குறை சொல்லி கொண்டாலும் வனஜா கமலி சமைக்கும் பாரம்பரிய சமையலை நன்கு ருசித்து ஒரு பிடி பிடிப்பாள். ஓரிரு விடுமுறைக்கு பிறகு பிரசாத் மேலும் சிறப்பு வகுப்புகள் செல்ல வேண்டி இருந்ததால் விடுமுறைக்கு வரவே இல்லை. ஒரு விடுமுறைக்கு கமலியும் மாதவனும் வனஜா வீட்டுக்கு வந்தனர். வனஜா விதவிதமாக சமைத்தாள். அவற்றில் சில வகை ருசியாகவே இல்லை. இருந்தும் கமலி வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். அவர்கள் வீட்டில் இருந்த கணினியில் பிரசாத் என்ன செய்கிறான் என்று மாதவன் எட்டி பார்க்க, அரசு பள்ளியில் படிக்கும் மாதவனை வனஜா கேலி செய்ததோடு தன் மகன் பிரசாத் படிக்கும் பள்ளியின் சிறப்புகளை பற்றி கூறி மாதவனுக்கு அதெல்லாம் புரிய வாய்ப்பில்லை என்று முடித்தபோது கமலிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஒரு வார லீவு முடிந்து ஊர் வந்து சேர்ந்த கமலி வனஜாவின் சுவாபம் தெரிந்ததுதானே என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். சில வருடங்கள் கழிந்தன. படிப்பு முடித்து பிரசாத் ஒரு கணினி நிறுவனத்தில் சேர்ந்தபோது வனஜா குடும்பத்துடன் வந்து எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி 3 ஆண்டு படிப்பை அரசு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாதவனை வழக்கம்போல் ஏளனமாக கிண்டல் செய்துவிட்டு சென்றாள். மேலும் சில வருடங்கள் ஆனது. திடீரென்று பிரசாத் பணியாற்றும் கணினி நிறுவனத்தில் ஆட்குறைப்பு செய்ததன் விளைவாக பிரசாத்துடன் சேர்த்து பலரும் வேலை இழந்தனர். வனஜாவும் ரகுபதியும் வருத்தம் அடைந்து பலரையும் அணுகி ஆலோசனை கேட்டபோது பிரசாத் பணிபுரிந்த கணினி நிறுவனத்தின் மகனும் இப்போது புதிதாக நாளை பதவியேற்று வரப்போகும் மாவட்ட ஆட்சியாளரும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் அந்த ஆட்சியரை சந்தித்து பேசினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்றும் சிலர் கூறினர். இதோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்போர் ஹாலில் அமர்ந்திருந்த வனஜா குடும்பத்தினருக்கு ஆட்சியரின் அலுவலக அறையில் இருந்து தகவல் வந்தது. தான் மிகவும் பிஸியாக இருப்பதாகவும் மாலை தன் வீட்டுக்கு வரச் சொல்லியும் நேரம் குறிக்கப்பட்ட அந்த உத்தரவுச் சீட்டை பார்த்த பிரசாத் தன் பெற்றோருடன் கிளம்பும் முன் ஆட்சியரின் கையெழுத்து ஏதோ நினைவை தூண்டியது. ஆட்சியரின் வீட்டு காம்பவுண்டு கேட் திறக்கப்பட்டு வனஜா குடும்பம் காரிலிருந்து இறங்கியவுடன் அங்கிருந்த ஆட்கள் தகவல் தர வீட்டின் உள்ளிருந்து வந்த கமலியை பார்த்து அதிர்ந்தாள் வனஜா. ஒருவேளை விவசாய சம்பந்தமாக மனு தர வந்திருப்பாளோ? அப்படியென்றால் உள்ளே எப்படி என்று குழம்பினர் வனஜாவின் குடும்பத்தினர். வா பிரசாத், வாங்க பெரியம்மா என்று புன்சிரிப்புடன் அழைத்தபடி கம்பீரமாக நடந்து வரும் ஆட்சியரை பார்த்தவுடன் மயக்கமே வந்துவிட்டது வனஜாவுக்கு. வந்தது கமலியின் மகன் மாதவனேதான். மாதவன் கல்லூரி படிப்பு முடித்து பக்கத்து டவுனில் அரசு தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் சேர்ந்து கடுமையாக உழைத்து படித்து தேர்வெழுதி இன்று மாவட்ட ஆட்சியாளராக பதவியேற்றான். மாதவனிடம் தன் மகனுக்காக தான் தயவு நாடி வந்திருப்பதை நினைத்து கூசி நின்ற வனஜாவை உள்ளே அழைத்துச் சென்று வழக்கம்போல் உபசரித்து கமலியை நெகிழ்வுடன் பார்த்தாள் வனஜா. முன்பு போலவே எளிமையான சேலையுடன் எப்போதும் போல் சிரித்து பேச வனஜாவின் தலையில் அது நாள் வரை இருந்த இல்லை தானே வலிய கர்வத்துடன் சுமந்திருந்த வரட்டு கௌரவம் என்ற முள்கிரீடத்தை யாரோ அகற்றிவிட்டது போல உணர்ந்து கமலியின் கரங்களை பிடித்து கண்ணீர் மல்கினாள். முற்றும்.